கதையோட ஓப்பனிங்கில் இங்கே ஒரு 5 புறா அப்படியே சில மாதிரி அசையாமலே இருக்குது. இது எதுனாடான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு புறா வருது. வந்து அங்கே இருக்கிற பழத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து சாப்பிடுது. அப்படி சாப்பிட்ட உடனே அந்த புறாவும் கல்லா மாறிடுது. இதை பார்த்து அங்கே ஒரு ஹாம்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா கையிலேருந்து ஏதோ ஒரு மந்திர மிஷினை வச்சு அங்கே எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிர் கொடுத்துடுது. திருப்பி அந்த புறா அதே மாதிரி அந்த பழத்தை சாப்பிடலான்னு போகிறப்போ அதை பார்த்து அந்த ஹாம்ஸ்டர் சாப்பிடாதான்னு சொல்லி இது போய் தடுக்குது. அப்புறம் இந்த பக்கம் இதை தடுத்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு புறா அதை சாப்பிட்ருது. இதுவும் அங்கே போய் எல்லா புறாவையும் தடுக்க பார்க்குது. ஆனால் அந்த எல்லா புறாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த பழத்தை தான் சாப்பிட்ருது. இப்போ கடைசியில் ஒரே ஒரு புறா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடாம இருக்குது. அது வாயில் கயிறை கட்டி இழுத்துட்டு இருக்கும்போது அந்த பழம் இந்த ஹாம்ஸ்டர் வாயில் போடுது. இந்த ஹாம்ஸ்டரும் உடனே அந்த பட்டன் அமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சலையாயிடுது. இந்த புறாவும் கிட்ட வந்து அந்த சிவப்பு கலர் பட்டன் உத்து பார்க்குது. அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கும்போது டப்புன்னு இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு இந்த பறவையும் கல்லா மாறிடுது. அப்போ அங்கே மேலே இருக்கிற பழம் சிலைய மரண புறா மேலே விழுந்த உடனே அது ஒத்த கல்ல நிற்கிறனால பேலன்ஸ் தாங்காமல் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று விழுந்து அப்படியே அந்த ஹாம்ஸ்டர் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புறா விழுந்த உடனே அந்த ஹாம்ஸ்டர் ஒத்த கை வச்சு அந்த பட்டன் அமுக்கிடுது. அப்படி அமுக்கின உடனே எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிர் வந்துடுது. கடைசியில் அந்த ஹாம்ஸ்டர் எல்லா பறவையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுது. அப்படி காப்பாற்றின உடனே கையில் அந்த பழத்தை தூக்கி போட்ட உடனே அந்த நாட்டு ராஜா சாப்பாடோட சேர்த்து அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவரும் கல்லா வர மாதிரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரி முடிக்கிறாங்க. இந்த மாதிரி கதைங்கெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம ஒன்ஸோட டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க கதைங்க டிஃப்ரெண்ட் வேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா காத்திருக்கு.